Good morning, students. And today we are going to see methods of separating mixtures. Last class itself we started matter around us. We learnt what is matter, then types of matter, what are the three states of matter, then what are the types of mixtures, pure substance, இதெல்லாம் we already learnt. So today we are going to see methods of separating mixtures. Okay, yes, listen. Mixture na எல்லாம் கலந்திருக்கும். இங்க பாருங்க example, for example, all color of balls என்ன இருக்குது, mix ஆயிருக்கு. So it is a mixture. இது தனித்தனியா என்ன செஞ்சிட்டோம், அடுத்து செப்பரேட் பண்ணிட்டோம். இது ஈஸியா செப்பரேட் பண்ணிடலாம். எப்படி, ஹேண்ட் பிக்கிங், கை மூலமா என்ன செஞ்சிடலாம், நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இது மாதிரி நிறைய மிக்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ண போறோம், அதுக்குரிய டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த லெசன்ல we are going to see. Right? First, what is separation? The process by which the components of mixture உள்ள components எல்லாம் are isolated, தனியா பிரிக்கணும், அப்புறம் remove பண்ணணும், removed from each other. எதுக்காக? to get pure substance is called separation. So மிக்சர்ல உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது, பியூரா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, செப்பரேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த செப்பரேஷன் எதுக்காக பண்ணணும், பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடைச்சாதான் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி, நம்ம அதோட யூசஸ் பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். we get a clear idea about the original properties and uses of pure substance. Okay, for that only we need separation. Okay, the separation methods நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த டெக்னிக்ஸை வந்து இந்த டெக்னிக் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத எதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்டிகல் சைஸ், ஷேப் ஆர் பிசிக்கல் ஸ்டேட். தட் மே பி பிசிக்கல் ஸ்டேட் ஆகலாம், சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். ஸோ என்ன ஸ்டேட்டு, அதோட சைஸ் எப்படி இருக்கு, அதோட ஷேப் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு தான் we will decide what technique we will do for the separation of mixtures அப்படின்றது. Okay, so what is separation? The process by which the components of mixture are isolated and removed from each other to get a pure substance is called separation. Right? Then what are the different ways of separating mixture செப்பரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேஸ் இருக்குது அப்படின்னா, listen, there are many ways. These are the different methods of separation of mixtures. First one is hand picking, filtering, sieving, churning, threshing, winnowing, magnetic separation, sedimentation, decantation, filtration. So these are the different methods of separation of mixtures. In this lesson we are going to see these techniques. Okay, these techniques we are going to see. Right? So first basic உள்ள ஒரு சில separation பத்தி தான் we are going to see today. Right? So இங்க பாரு, hand picking, ரைஸ்ல இல்ல வீட்ல இருந்து கோதுமை, அதுல இருந்து கல் எப்படி எடுக்கிறாங்க, செப்பரேட் பண்றாங்க இல்ல, பை hand picking மெத்தட்ல. Then what is winnowing? winnowingனா வீட்டுல அம்மா கோதுமை வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, பெடப்பாங்க இல்ல, அது மாதிரி நெல் விளைஞ்சிருக்கும், அதை என்ன செஞ்சிருவாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்வோம், வினோயிங் மேல இருந்து பண்ணுவாங்க. சரியா? காத்துல என்ன செஞ்சிரும், அதெல்லாம் ஓடி போயிடும், நமக்கு தேவையான கிரைன்ஸ் மட்டும் கீழே இருக்கும். தென் த்ரெஷிங்ன்றது முன்னாடி நெல் விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை அடிப்பாங்க இல்ல, அதை அடிக்கும் போது அதுல இருந்து வர்ற அந்த ரைஸ், அந்த நெல்லு இல்ல, அதெல்லாம் கீழே விழுகும். ஸோ இது த்ரெஷிங். இப்போ மெஷின்ஸ்லாம் வந்திருக்கு. தென் சீவிங்னா சலிக்கிறது மூலமா நமக்கு தேவையான பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சிடும், பிரிக்கிறோம். சரியா? தீஸ் ஆர் சம் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ரைட்? ஸோ என்னென்னு டீடைலா பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் ஹேண்ட் பிக்கிங். Right? It is a separation technique used to remove the unwanted impurities. தேவையில்லை, இப்போ ரைஸ் இருக்கு, ரைஸ்ல என்ன இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, அது நமக்கு என்ன மாதிரி இம்பியூரிட்டிஸ், அன்வாண்டட் இம்பியூரிட்டிஸ். ரைட்? ஸோ அந்த அன்வாண்டட் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றோம். எதை யூஸ் பண்ணி? ஹேண்டை யூஸ் பண்ணி. ஸோ ஒரு மிக்சர் இருக்கு, அதுல தேவையில்லாத இம்பியூரிட்டிஸும் இருக்கு, அதை என்ன செஞ்சிடறோம், we are removing using our hand. So நம்ம ஹேண்டை யூஸ் பண்றதுனால this technique is called as what? Hand picking method. Okay, so example, separating the stones and insects from rice, then separating
rotten vegetables from baskets of vegetables, right? So stones, அரிசியில பாத்தீங்கன்னா stones, சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கையை வச்சு நினைச்சிடுவோம், செப்பரேட் பண்ணிடுவோம், ரைட்? தென் rotten vegetables என்னது? கெட்டு போன வெஜிடபிள், இல்லை கெட்டு போன பழம் நிறைய இருக்கும். கடையில போய் என்ன செய்வோம், அப்படியே எடுத்துட்டு வர மாட்டோம். கெட்டு போனது எது, கெட்டு போகாதது எது, அப்படி ராட்டன் வெஜிடபிள்ஸ் தனியா என்ன செஞ்சிருவோம், எடுத்து வச்சிருவோம். குட் வெஜிடபிள்ஸை மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துட்டு வருவோம், இல்லையா? ஸோ இது எந்த மாதிரி எந்த டெக்னிக் வச்சு யூஸ் பண்றோம்? எல்லாமே ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக் மூலமா தான். ஸோ இப்படி ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக் மூலமா நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு அன்வான்ட் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் ஹேண்ட் பிக்கிங் செப்பரேஷன் டெக்னிக். Okay, right, using our hand. So these are the some examples. See the pictures. Yes, பாரு, வீட்ல ரைஸ் இருக்கா, ரைஸ்ல உள்ள என்ன செய்வாங்க, ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்றது ஹேண்ட் பிக்கிங் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள். தென் கடையில ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ வாங்கும்போது என்ன செய்வோம், எது டீகே ஆகாம இருக்கு, கெட்டு போகாத பழம் எது, கெட்டு போகாத காய் எது, நம்ம ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் தான் என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதே மாதிரி பார்த்தனா செடியில இருந்து பூவோ இல்ல பழமோ இல்ல காயோ என்ன செய்வோம், பறிப்போம். அது என்ன மெத்தட் தான், ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் தான். நமக்கு தேவையானதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். So this is hand picking technique, some of the examples. Okay, so what is hand picking? It is a separation technique used to remove the unwanted impurities from the mixture by hand. நமக்கு தேவையில்லாத impurities நம்ம hand மூலமாவே என்ன செஞ்சிரோம், we are going to remove from the mixture. That is called hand picking method, right? Next method is filtering. What is meant by filtering? Yes, in every home, எல்லார் வீட்லயும் காலைல எழுந்திருச்சோனே we are preparing tea, right? So அந்த டீயை நம்ம அப்படியே ட்ரிங்க் பண்ணிடுவோம்? நோ, அதுல உள்ள டீ லீவ்ஸ் என்ன செய்வோம், ஃபில்டர் பண்ணிடுவோம் யூசிங் a strainer. ஒரு ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி, எஸ் இந்தாக்கு பாருங்க, ஒரு ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருவோம், ஃபில்டர் பண்ணி அந்த டீ லீவ்ஸ் பூரா இதுலயே இருந்துரும். நமக்கு தேவையான அந்த லிக்விட் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கோம், கீழே வரும். So this is also one technique of separation, right? This technique is called as filtering. We use a strainer to remove the tea leaves to get the clear liquid. Clear liquid கிடைக்கிறதுக்காக tea leaves எது மூலமா நம்ம எடுத்துருவோம், அந்த strainer மூலமா remove பண்ணிடுவோம். So this technique is called as filtering. Larger sized particles of tea leaves will be எங்க இருந்துரும், retained by the strainer. The larger sizeல உள்ள இந்த particles எங்கே இருந்துரும், இந்த ஸ்ட்ரைனர்ல இருந்துரும். லிக்விட் நமக்கு தேவையானது மட்டும்தான் கீழே வரும். So this type of technique is called as filtering. Okay, right. Next technique is sieving. What is meant by sieving தான் பார்க்க போறோம் இல்ல. What is sieving? Sieving is used to separate minute particles of different size passing it through a sieve. What is sieve? அங்க பாரு, listen. அங்க என்ன செய்வோம், நம்ம வீட்ல மாவுல அரைச்சா சலிப்பாங்க இல்ல, நமக்கு தேவையானது அந்த ஸ்மால் பார்ட்டிகல் தான், அந்த குரு சைஸ்ல இருக்கிறது தான் இல்ல. அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க, எஸ் அவங்க அந்த கிராவல்னு அனுதுரா, கிராவல்னா பெரிய பெரிய கூழா கல்லு இல்ல, அந்த கல்லெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பில்டிங் கட்டும் போது இருக்கக்கூடாது. ஸோ அதை என்ன செய்யறாங்க, இங்க பாரு லிசன், என்ன செஞ்சுட்டாங்க, சலிக்கிறாங்க இல்ல. ஸோ அந்த பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க, எதுல இருந்து, சாண்ட்ல இருந்து. ஸோ இது என்ன டெக்னிக், சீவிங் டெக்னிக். ஓகே, ஸோ சீவிங் எதை யூஸ் பண்ணி, சீவிங் ப்ராசஸ் எதுக்காகனா மைன்யூட் பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்றதுக்காக, சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீவ்ஸ்லாம் இருக்கு. நம்ம என்ன மாதிரி பொருளை சீவ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நம்ம சீவ்ஸையும் we have to select. ஓகே, சீவ் டிவைஸ் சீவ்ல பார்த்தா அப்படின்னா டின்னி ஹோல்ஸ் இருக்கான், டின்னினா நம்ம ஸ்மால், டைனி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா தான் என்ன செஞ்சிருவான், நமக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத மெட்டீரியலை அங்கேயே வச்சிரும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் டெக்னிக், சீவிங். ஸோ சீவிங் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் minute particles of different size passing it through a sieve. Sieving அப்படின்றது minute particles செப்பரேட் பண்றதுக்காக, ஏன் அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரெண்ட் சைஸ்டு சீவ்ஸ்லாம் இருக்குது, எதுக்காக, யூஸ் டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர் கண்டைனிங் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். sieve is a device containing tiny holes, குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது இதுல. எஸ், அதை என்ன செய்யும், செப்பரேட் பண்ணும் வாண்டட் எலமெண்ட்ஸ் தனியா ஃப்ரம் அன்வான்ட் மெட்டீரியல், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் சீவ் பண்ணி அம்மா பண்றதை நினைச்சிருக்கோம், we are
we are watching, right? அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, சலிப்பாங்க. எதுக்காகனா அதுல இந்த பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்க, they are actually using this technique, right? This technique is called as what? Sieving, right? What is this technique? Sieving, right? Next technique is threshing. What is threshing? Threshing என்ன, இங்க பாரு, நல்லா farmers தான் இத மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. Threshing is the method that generally used by the farmers. Farmers தான் threshing இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களா? எதுக்காக? to separate the grains. grains என்னது, நெல் இல்ல கோதுமை இது மாதிரி விளைஞ்சத ஸ்டாக்ஸ் அது வைக்கோல்ல இருந்து பிரிக்கணும். ஸ்டாக்னா அது வைக்கோல்ல இருந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன செய்வோம், ஸோ அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த விளைஞ்ச நெல் பயிர் என்ன செய்வாங்க, இல்ல ஒரு கோதுமை பயிரையோ அடிப்பாங்க. அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். சரியா? ஸோ அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். அப்புறம் வினோயிங் பண்ணும்போது அதுல உள்ள தூசியெல்லாம் எடுத்துடலாம். ரைட்? ஸோ இப்படி அடிக்கிற இந்த டெக்னிக் பேர் தான் என்னது, த்ரெஷிங் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? கிரெயின்ஸை செப்பரேட் பண்றதுக்காக. யூஸ்வலா ஃபார்மர்ஸ் ஃபாலோ பண்ற இந்த டெக்னிக் பேர் என்னது, threshing, right? Threshing is the method that generally used by the farmers to separate the grains from the stalks after harvesting, right? The dried stalks are beaten. பத்தியா நான் சொன்னேன்னா, அந்த ஸ்டாக் வைக்கோலோட இருக்கிற அந்த கிரைன்ஸை என்ன செய்யறாங்கன்னா ட்ரை பண்ணிடுறாங்க, நல்லா உலர வச்சிடுறாங்க. அப்புறம் beaten அடிக்கிறாங்க. or threshed to separate the grains. எதுக்காகனா கிரைன்ஸ் தனியா பிரிக்கிறதுக்காக. However, in large farms, threshing is done by using threshing machines. இது கையளவுல பண்றது சின்ன கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றப்போ ஓகே. நிறைய பண்ணணும், லார்ஜ் ஃபார்மா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், we have to use the machines for threshing the grains. Okay, so what is threshing? Threshing is the method that generally used by the farmers to separate the grains from the stalks after harvesting. The dried stalks are beaten or threshed to separate the grains. However, in large farms, threshing is done by using threshing machines. Okay, so what is threshing அப்படின்றத you are now understanding, right? இந்த பாரு, listen. அந்த காலத்துல இப்படி தான் த்ரெஷ் பண்ணுவாங்க. மொத்தமா கட்டிட்டு அடிக்கிறாங்க. இல்ல அடிக்கும் போது அந்த கிரைன்ஸ் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும். ஆனா nowadays என்ன செஞ்சுட்டாங்க, லார்ஜ் ஃபார்ம் இருக்கிறதுனால எஸ் nowadays we are using this type of machine for threshing process. அப்பதான் நம்ம grains என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். So today we are learning about methods of separating mixtures. Mixtures அப்படின்னா நிறைய mixtures இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லயே தெரியும், balls mixture-ஆ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட்டோம், நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். So separation எதுக்காக அப்படின்றது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். The process by which the components of mixtures are isolated and removed from each other to get pure substance is called separation. Listen, the separation பண்றது மூலமா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு காம்பவுண்டையும் பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டடி பண்ணிக்கலாம். For example, we are using gold ornaments, right? The gold ornaments நேரா பூமியில இருந்து மைன் பண்ணும்போது நேரா கோல்டு மட்டும் தான் வருமா? இல்ல, கூட ஒரு சில மெட்டல்ஸும் வரும், இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி தான் நமக்கு கோல்டு அப்படின்றது பியூரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. பியூரிஃபை பண்ணி வரும். நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஹையர் கிளாஸஸ் போகும்போது யூ வில் ஸ்டடி வாட் ஆர் த ப்ராசஸ், ரைட்? இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி பியூரா கோல்டு கிடைச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, எஸ் அப்படின்றத we can able to identify. So for that only we need what? Separation. The separation method நிறைய இருந்தாலும் பார்ட்டிகளோட சைஸ், ஷேப் அல்லது அதோட பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு தான் அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கா, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா, இல்ல கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கா அப்படின்றத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் எந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் மிக்சர்ஸை செப்பரேட் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் செப்பரேட்டிங் மிக்சர்ஸ்னு பார்த்தோம். நிறைய வேஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம்? ஹேண்ட் பிக்கிங், ஃபில்டரிங், சீவிங், churning, threshing, winnowing, magnetic separation, sedimentation, decantation, filtration அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹேண்ட் பிக்கிங், ஃபில்டரிங், சீவிங் பார்த்தது, த்ரெஷிங், தென் வினோயிங். ரிமைனிங் பார்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா?
ரைட். ஸோ வாட் இஸ் நம்ம பார்த்த அந்த பிக்சர்ல பார்த்தோம்னா பாரு, ஹேண்ட் பிக்கிங், ரைஸ்ல இருந்து கல்லை ரிமூவ் பண்றாங்க. ரைட். த்ரெஷிங் ஆனது விளைஞ்ச நெல் பயிர் இருக்கு, அந்த நெல் பயிர் என்ன செய்யணும், நம்ம அடிக்கணும். இல்ல அடிக்கிற இல்ல மெஷின் மூலமா என்ன செஞ்சிடுறோம், அந்த கிரைன்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணிடுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷிங். தென் சீவிங், அம்மா என்ன செய்வாங்க வீட்டுல, எஸ் சலிப்பாங்க, அந்த மெத்தடுக்கு தான் என்னன்னு பேரு, சீவிங் அப்படின்றது பேரு. வினோயிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். எஸ். நெக்ஸ்ட் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்னா என்னன்னு சொன்னேன். இட் இஸ் அ செப்பரேஷன் டெக்னிக் யூஸ் டு ரிமூவ் த unwanted impurities from the mixture by hand. தேவையில்லாத impurities ஹேண்ட் மூலமாவே ரிமூவ் பண்ற இந்த டெக்னிக் பேர் என்னது, ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக். அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். செப்பரேட்டிங் தி ஸ்டோன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஃப்ரம் ரைஸ், செப்பரேட்டிங் rotten vegetables from baskets of vegetables. இது போக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வீட்டில் டெய்லி நம்ம பார்க்குறது, அரிசியில இருந்து ஸ்டோன்ஸோ இல்லை ஒரு இன்செக்டோ இருந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்றோம்னு, இது ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். Then we are going to shop. There we buy fruits or vegetables. There also we use hand picking technique, right? Then we saw what is filtration, right? Filtration another daily we are preparing tea, right? The tea la ulla the tea leaves namak enadhu unwanted, right? So using this strainer use panni enna senjom, we are able to separate this liquid and the tea leaves. Right. So this technique is called what, filtering. Strainer use பண்ணி டீ லீவ்ஸ் ரிமூவ் பண்றது கிளியர் லிக்விட்ல இருந்து, அதுக்கு அந்த டெக்னிக் என்ன பேரு, ஃபில்டரிங்னு பேரு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துறது சீவிங். வாட் இஸ் சீவிங்? சீவிங் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். ஸ்மாலர் சைஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன செஞ்சிடலாம், நம்ம சலிச்சு எடுத்துடலாம். பார்த்தோம்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன செய்வாங்க, எஸ் அந்த குறு மணல் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டோன்ஸ், அந்த கல் இருக்கக்கூடாது, பெபிள்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீவ் பண்ணுவாங்க யூசிங் தி சீவர். ரைட். ஸோ சீவிங் இஸ் யூஸ் டு செப்பரேட் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். ரைட். மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் பிரிக்கிறது தான் சீவிங். நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ்டு சீவ்ஸ் இருக்குது ஃபார் டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். ரைட். sieve is a device containing என்ன இருக்குது, tiny holes, குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. அதுல இருந்து நமக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டு தேவையானதையும் தனியா நம்ம வச்சுக்கலாம், தனியா இருக்கும் கிடைக்கும். ரைட். So these are all the technique we learned today. Some more techniques are there we learn in next class. Students kindly go through the lessons, right? Matter on the starting la irundhu நம்ம என்ன படிச்சிட்டே வரோம் அப்படின்றத you kindly go through, right? Go through and do the homework properly. Okay. Thank you, students.